மொழிப்போர் வெடிக்கும். வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. பித்தலாட்ட அரசு. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 AM on Star Vijay TV and Hotstar. காங்கிரஸ் நவோதயா ஏற்படுத்திய போது இந்தி உள்ளே இருந்தது, கேந்திரிய வித்யாலயத்தில் உள்ளே இருந்தது. அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்றால் அவன் சூட்டி வைத்துக் கொள்கிறான். கேரளா வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, மேற்கு வங்காளம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, இந்த கெஜ்ரிவால் டெல்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, தமிழ்நாடு வேண்டாம் என்று சொன்னது. முடிந்தது. பொய்யா மொழி பேசுகிறார். மொழிப்போர் வெடிக்குமா? மொழிப்போர் ஏற்கனவே வெடித்து கொண்டுதான் இருந்திருக்க வேண்டும். நீ காங்கிரஸிலே கூட்டணியில் இருந்தாயே, எப்பொழுதாவது அந்த இந்தியை எங்கள் மீது திணிக்காதே என்று நீ சொன்னதுண்டா? காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதுண்டா? ஏன் நீ சொல்லவில்லை? எத்தனை தடவை நீங்கள் அரசியல் இருந்தீர்கள்? நீதானே நீட்டு கொண்டு வந்தாய். இன்றைக்கு நீட் எங்கள் தலையில் வெடிந்து விட்டது. நீட்டை கொண்டு வந்த காந்தி செல்வன் தானே, திமுகவினுடைய மந்திரி தானே. அமைச்சர் என்ன சொல்றாரு? 40 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியல. இந்த கல்வி மந்திரிக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒரு அரசாங்கம் 2000 கோடி தரவில்லை என்பதனால் சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் பித்தலாட்ட அரசு என்று அர்த்தம். நீ 8 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய். இந்த 2000 கோடி 8,20,000 கோடி கடன் வாங்கு. அண்ணாமலை புரியாம கேட்கிறார். நீங்கள் வைத்திருக்கிற தனிப்பள்ளிக்கூடங்களிலெல்லாம் இந்தியை கற்பிக்கிறீர்களே மந்திரிகள் வை. அண்ணாமலை பேச வேண்டிய பேச்சு அது இல்லை. இந்தி உங்களுடைய பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்து திணிக்கப்படுகிறதா? அவனுடைய 60 ரூபாய்க்கு நீ ஆசைப்பட்டால் இது வரும். 60 ரூபாய்க்கு ஆசைப்படவில்லை என்றால் எப்படி வரும்? நீ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 10 தரம் சவுக்கார் அடிப்போம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுகிறதா? வணக்கம் சார். கடந்த 2-3 நாட்களாக அரசியல் களத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசுபொருளாக இருந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக முதல்ல உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்கா, சமீபத்தில் பேட்டி அளித்த அமைச்சர் அவர்கள் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. அதாவது புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளனாக்கா உங்களுக்கு பணம் ரிலீஸ் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாப்புல. முதலமைச்சர் அவர்களும் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்காரு. பிளாக்மெயில் பண்ண முடியாது, இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி. நான் என்ன சொல்கிறேன், இதில் பிளாக்மெயிலிங் என்ன இருக்குது? அவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறான், தேசிய கல்விக் கொள்கை. அவன் நவோதயா நடத்தியிருக்கான். நீ என்ன பண்ண? அதில் இந்தியை திணிச்சிருக்கான். கேந்திராலய வித்யாலயம் நடத்துகிறான். அதில் நீ என்ன பண்ண? ரொம்ப காலமாக அதெல்லாம் நடக்குது. அதில் மும்மொழி திட்டம் காங்கிரஸால் புகுத்தப்பட்டது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது பாட்டு கொஞ்சம் பேருக்கு நடக்குது. இதில் ஒன்றும் பெருவாரியான பள்ளிக்கூடங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. நம்முடைய கல்வி முறை தான் மாணவர்களுக்கு போய் சேருது. அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. நவோதயா மாதிரி அவன் இன்னொரு புது கொள்கையை கொண்டு வர பார்க்குறான். தேசிய கல்விக் கொள்கை என்று ஒன்று இந்தியா முழுவதற்கு அவன் தேவையே இல்லை. கான்கரண்ட் லிஸ்ட்டுக்கு அவன் எடுத்ததுனால வந்த தப்பு இது. நியாயமாக கல்வியும் மருத்துவமும் மாநில உரிமை. இதற்குள்ளே அவன் புதிய கல்வி திட்டங்களை திணிக்க வேண்டிய கட்டாயமே இல்லை. ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். எல்லா உரிமையும் தாங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அதனால் சட்டம் போட்டு அதை திணிக்க முடியாது. ஏனென்றால் அது கான்ஸ்டிடியூஷனலி ராங் என்ற நிலைக்கு போய்விடும். அதனால் என்ன செய்தான், தேசிய கல்விக் கொள்கையை ஒன்று வகுத்தான். அந்த கொள்கையை நிறைவேற்றினால் 60 பங்கு நான் பணம் கொடுக்குறேன், 40 பங்கு நீ கொடுக்க வேண்டும் என்றான். 100 பங்கை நான் தருகிறேன் என்று சொல்லவில்லை. 40 நீ கொடு, 60 நான் தருகிறேன். நான் சொல்லுகிற தேசிய கல்விக் கொள்கையை நீ செய்ய வேண்டும். எதற்கு இது? இவன் தரப்போது வெறும் 60, நம்முடைய பணம் வேறு 40 போகும். நம்முடைய 40 நம்முடைய பள்ளிக்கூடங்களுக்கே செலவழிப்போம். இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் முடிந்தது. இதில் போய் அவன் திணித்து விட்டான். அதனால் உரிமை பறிக்கப்பட்டு விட்டது, பணம் தர மறுக்கிறார்கள், இன்னொரு மொழிப்போர் உருவாகும் என்றெல்லாம் பேசுவது சும்மா ஒன்றுமே இல்லாததற்கு அடிக்கிற தம்பட்டம் இது. மும்மொழி திட்டத்தை திணிப்பதற்கு பார்க்கிறார்கள். அந்த தேசிய கல்விக் கொள்கையை அப்படித்தான் வைப்பான். காங்கிரஸ் நவோதயா ஏற்படுத்திய போது இந்தி உள்ளே இருந்தது, கேந்திரிய வித்யாலயத்தில் உள்ளே இருந்தது. நீ பல காலம் அவரோட கூட்டணியில் இருந்தாய். எப்பொழுதாவது தேசிய மொழி கொள்கையை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் ஒரு முறையாவது பேசியதுண்டா? நீ இந்த பொய்யா மொழி பேசுகிறார். மொழிப்போர் வெடிக்கும். 10 தடவை இருந்தீர்கள் ஆட்சியில், கூட்டணியில். அப்பொழுதெல்லாம் நீங்கள் இந்த கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக ஈழத்தையே நீங்கள் சாகடித்தீர்கள். உங்களுடைய ஆட்சி காலத்தில், கூட்டணி ஆட்சி காலத்தில் சாகடிக்கப்பட்டது என்பது தமிழின அழிவுக்கு கருணாநிதி காரணமானார் என்கின்ற கருப்பு வரலாறு ஒன்று அதில் இருக்கிறது. அதுபோல் நான் கேட்கிறேன், நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது இந்த இந்தி தான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்று ஒரு முறையாவது பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசியதுண்டா? அந்த கருத்தை வலியுறுத்தியதுண்டா? இப்பொழுது என்ன அவன் புதிதாக மொழிப்போர் வெடிக்கும்ங்கிற? ஏற்கனவே காங்கிரஸ் வைத்திருந்த கொள்கையை தானே பிஜேபி வைத்திருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், இந்தி பேசாத மாநிலங்கள் எல்லாரும் இந்தியை எதிர்க்கிறார்கள். நானும் எதிர்க்கிறேன். பேச்சே கிடையாது. இவனுடைய மொழியை நாம் கற்க வேண்டியது நவீன காலத்திற்கு தேவையில்லாது. இதை கற்றுக்கொண்டு என்ன செய்வது? அமெரிக்காவுக்கு போகலாமா? நம்முடைய கொள்கையே அமெரிக்காவுக்கு போகுது தான். என்ன
களவாணித்தனமாவது போகுது என்ற கொள்கையை வைத்திருக்கணும். அதுக்கு இந்தி எந்த விதத்தில் பயன்படும்? இந்திக்காரனெல்லாம் அமெரிக்காவுக்கு போகிறான், பஞ்சாபியன் போகிறான், மகாராஷ்டிரியன் போகிறான், எல்லாரும் போகிறான். எல்லாருடைய சொர்க்கமாகவும் அமெரிக்கா இருக்கிற போது ஆங்கிலம் பயனா இந்தி பயனா? நீ கூட்டணியில் இருந்தபோது இந்தியை எதிர்த்திருக்கிறாயா? அந்த கொள்கையை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறாயா? ஒன்று கிடையாது. பிஜேபி எதிர்க்கட்சி என்பதனால் உடனே மும்மொழி திட்டத்தை திணிக்கிறான், இந்தியை திணிக்கிறான், மொழிப்போர் வெடிக்கும், பொய்யா மொழி பேசுகிறார், மொழிப்போர் வெடிக்கும். அந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் என்றால் அவன் சுருட்டி வைத்துக் கொள்கிறான். கேரளா வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, மேற்கு வங்காளம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, இந்த கெஜ்ரிவால் டில்லி வேண்டாம் என்று சொல்லிவிட்டது, தமிழ்நாடு வேண்டாம் என்று சொன்னது. முடிந்தது. கையெழுத்து போட்டுவிட்டு பிறகு தலைமைச் செயலாளரை வைத்து கொண்டு ஒரு தடவை பேட்டி அளித்தார் பொய்யாமொழி. அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், பணம் தாருங்கள் என்று கேட்டார். என்ன இதெல்லாம் பதிவில் இருக்கிறது இல்லை? ஆமாம், அந்த லெட்டரை கூட இன்னைக்கு வந்து அதிமுகவினுடைய வழக்கறிஞர் பணி தலைவர் இன்பதுரை வந்து வெளியிட்டார். அது எப்படி பார்க்குறீங்க? அந்த பிஎம்சி ஸ்கூல்ஸ்க்கு வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு கையெழுத்து போட்டாங்க. நிலைப்பாடு அப்போ வந்து தெரியாமல் எடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? தெரியாமல் எடுத்தோம் சொல்லு. அன்றைக்கு புரியவில்லை, எடுத்த அந்த பெரியாரை பற்றி நான் புரியாமல் ஒரு நிலைப்பாடு எடுத்தேன் என்று சீமான் சொல்வது போல் கையெழுத்து போட்டு விட்டோம். பிறகுதான் எங்களுக்கு தெரிந்தது இந்தி வந்துவிடும் என்று. நாங்கள் மறுக்கிறோம், ஒன்றும் தப்பில்லை. இப்போதாவது விழித்து கொண்டாயே, மகிழ்ச்சி. அதையெல்லாம் விட்டு கையெழுத்து போட்டு வந்தாய், பிறகு விழித்து கொண்டாய், திட்டம் வேண்டாம் என்று சொன்னாய். முடிந்தது. இது கல்விக்காக கொடுக்கப்படுகின்ற பொது நிதி இல்லை, தேசிய கல்விக் கொள்கையை பரப்புவதற்காக நாங்கள் வைத்திருக்கிற திட்டம் இது. இதில் உனக்கு பங்கு கொள்ள வேண்டுமென்றால் நீ 40 ரூபாய் கொடுக்க வேண்டும். இல்லை, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கும் இந்த தொகைக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொன்ன மாதிரி சர்வ சிக்ஷா அபியான் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து சமர சிக்ஷா அபியான் சொல்லிட்டு மாற்றி கோர்ட்டுக்கு மாற்றி போட எது வேண்டுமானாலும் மாற்றலாம்ல, அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது இல்லை. 2152 கோடி ரூபாய் ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கோம். எப்போ வேணாலும் நீ மாற்றிய உடனே நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? அவன் எப்பொழுதோ மாற்றுக்கிறான், இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த கல்விக் கொள்கையை நீ நிறைவேற்றினால்தான் 40 ரூபாய் நீ கொடுக்க வேண்டும், 60 ரூபாய் நான் தருவேன் என்று சொல்லுகிறான். இது எனக்கு தேவையில்லை என்று மேற்கு வங்காளம் போல கேரளா போல சொல்லிவிட்டு நம்முடைய வேலையை பார்க்க வேண்டியதானே. 2000 கோடி இப்போ நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம். 40 அவன் சொல்லுவான், திட்டம் போடுவதெல்லாம் என்னுடைய வேலை, இதில் கோர்ட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவான். கேட்பேன், இதெல்லாம் கோர்ட்டு தலையிட முடியாது. ஆட்சி நடத்துவதற்கு தானே அவன் அங்கே இருக்கிறான். அதை விட்டு கோர்ட்டுக்கு போய் இல்லை நீ இந்த திட்டத்தில் இதைத்தான் செய்ய வேண்டும், அதைத்தான் செய்ய வேண்டும், நீனே ஆளு. இல்லை, மக்கள் முன்னாடியாச்சும் நம்ம பிரகடனப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல. இந்த மாதிரி மக்களிடம் பிரகடனப்படுத்து, என்ன வேணுமாலும் சொல்லு, இந்தியை எதிரு, நானும் எதிர்க்கிறேன், அதெல்லாம் பேச்சே கிடையாது. நான் சொல்ல வருவது மொழிப்போர் வெடிக்கும் என்று சொல்கிறார். என்ன மொழிப்போர் வெடிக்கும்? அவனுடைய கல்வி திட்டத்திற்கு அவன் பள்ளிக்கூடம் கட்ட வேண்டும், ஆசிரியர் நியமிக்க வேண்டும். அவன் 60 ரூபா தருவான், நாம் 40 ரூபாய் போட வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் இல்லையா? இது செய்யவே இல்லை, அவன் தரவும் இல்லை, நம்ம வாங்கவும் இல்லை. அவர் அமைச்சர் என்ன சொல்றாரு? 40 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஆசிரியர்களுக்கு வந்து சம்பளம் போட முடியல. அந்த கல்வி மந்திரிக்கு அறிவு இருக்கிறதா என்று கேட்கிறேன். 48,000 கோடி வரவு செலவினால் நம்முடைய ஆசிரியர்களை நாம் பராமரிக்கிறோமே தவிர 48,000 கோடி நம்முடைய கல்விக்கான தொகை ஒதுக்கீடு. அதில் ஆசிரியர்கள், கல்வி செலவு, புத்தக செலவு எல்லாவற்றையும் நாம் பராமரிக்கிறோமே தவிர இந்த 2 கோடி தராதனால் மூட போகிறோமா சொல்கிறார் அவர். அதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை, பள்ளிக்கூடம் நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த மந்திரி புத்தியோடு பேசுகிறாரா? அவர் தான் பேசுகிறார் மொழிப்போர் வெடிக்கும் என்று. இந்த 2000 கோடி இல்லாவிட்டால் என்ன, 7-8 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறார். இந்த 2000 கோடியால் எல்லாமே நடக்கவில்லை என்று சொன்னால் அறிவுள்ளவன் உன்னை அறிவுடைய அரசாங்கம் என்று நினைப்பானா என்று கேட்கிறேன் நான். இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி தடை போட்டுக்கிட்டே இருந்தாங்கனாக்கா வர வேண்டிய நிதி எல்லாம் அங்கங்கே பல திட்டங்கள் வைத்திருக்காங்க. சொல்லுகிறேன், வீடு கட்டும் திட்டம் அவனுடைய பணம் தான் வருது, ஊரக வளர்ச்சி திட்டம் அவனுடைய பணம் வருகிறது, வேளாண்மை திட்டத்திற்கு 6,000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குறானே அவன் தான் தருகிறான். ஒன்றுமே தேசிய மகாத்மா காந்தி வேலை திட்டத்திற்கு அவனிடமிருந்து தான் பணம் வருகிறது, கிராம சாலைகள் இணைப்பு திட்டத்திற்கு அவனிடமிருந்து தான் பணம் வருகிறது. இன்னும் 4 கிராமங்கள் தான் இணைக்கப்பட வேண்டும் சாலைகளால், மிச்சம் எல்லா கிராமங்களும் இணைத்து விட்டோம் என்று சொல்கிறாரே, இவருடைய பணத்தில் இணைத்தார். மத்திய அரசாங்கத்திலிருந்து வருகிற பணத்தை செயல்படுத்துகின்ற வேலை உன்னிடம் இருக்கிறது. எல்லாவற்றையும் நீ செய்வதால் நம்ம கொடுத்த பணம் தானே எல்லாமே. அது மோடி மட்டும் தனது பணத்தில் போட வேண்டும், இவர் மட்டும் வரி வாங்கி போடுவார், இவர் இதில் போடுகிறார். இது ஒரு கேள்வி என்று எல்லாரும் கேட்கிறீர்கள், என்ன நியாயம் என்று கேட்கிறேன். எல்லாம் வரி பணத்தில் தான் அரசு நடத்தப்படுகிறது. இவர் மதிய உணவு போட்டாலும் சரி, பள்ளிக்கூடத்திற்கு சம்பளம் கொடுத்தாலும் சரி, இவர் சம்பளம் எடுத்துக் கொள்கிறாரே, அதுவும் நம்முடைய வரி பணத்தில் தான் போகிறது. அதே மோடிக்கு மட்டும் வரி பணம், நம்முடைய வரிப்பணத்தை அவர் வைத்திருக்கிறார். மாநிலங்கள்ல இருந்து வரியை கொடுக்கிறோம், அந்த கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்க மாட்டாங்க, வேறு மாநிலங்களுக்கு மாத்தி விடுறாங்கன்னும் பொழுது இந்த பணத்தை தாண்டி எதேச்சும் அதிகார போக்கத்தை வந்து ஏன் வந்து நீங்க கடைபிடிக்கிறீங்க? நான் தெளிவாக கேட்குறேன், இது நான் வரி கொடுக்குறோம்,
எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்டபடி திட்டம் போட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அவன் தனியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறான், அவன் திட்டங்கள் போடுவான். எல்லா காலத்திலும் இந்தி திணிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியை முதன்மைப்படுத்துகிறார்கள், காங்கிரஸில் முதன்மைப்படுத்துகிறார்கள், பாரதிய ஜனதாவிலும் முதன்மைப்படுத்துகிறார்கள். இதற்கு முன்னால் வந்த எந்த அரசும், தேவகவுடா ஆண்ட போதும் நம்முடைய நரசிம்மராவ் ஆண்ட போதும் தென்னவர்கள் ஆண்டார்களே தவிர இந்தி வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீ கூட்டணி ஆட்சியிலே எவ்வளதோ காலம் இருந்தால் ஒரு முறை கூட தவறி வாய் திறந்து கூட இந்தி வேண்டாம் என்று சொன்னதில்லை. அழகிரி மந்திரியாக இருப்பார், கனிமொழி எம்பியாக இருப்பார், இவர்களெல்லாம் டிஆர் பாலு இருப்பார், பேச மாட்டார்கள். இப்பொழுது திட்டங்கள் இடுவது, இந்தியை அடிப்படையாக வைத்து கொண்டு செய்வது என்பது எல்லா தேசிய கட்சியினுடைய வழக்கமாக இருக்கிறது. இதனை எதிர்த்து நீ செய்ய வேண்டுமென்றால் மாநிலங்களின் கட்சியாக கூட்டணியாக காங்கிரஸ் இருக்கிறது. இப்பொழுதாவது சொல், பெருவாரியான மாநிலங்களில் எதிர்க்கட்சிகள் ஆளுகின்றன. இந்தி பெல்ட்டில் பூரா பிஜேபி தான் ஆளுகிறான். இந்த மாநிலங்களெல்லாம் சேர்ந்து நாங்கள் உங்களோடு கூட்டு சேர்கிறோம். கூட்டு சேருகின்ற போது இந்தி தேசிய மொழி என்ற கொள்கையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இது இந்தியா பல மாநிலங்களை உடைய நாடு, பல மொழிகள் பேசப்படுகின்ற நாடு. 30% இந்தியை நாங்கள் 70% பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எப்பொழுதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? திருட்டுத்தனமாக மொழிப்போர் வெடிக்கும் என்கிறாய். 2000 கோடிக்கு வெடிக்குமா? நீ ஆட்சியிலே பங்கு கொண்டிருந்தால் எப்பொழுதெல்லாம் வெடிக்கவில்லை, இப்பொழுது புதிதாக வந்து வெடிக்கிறதோ இல்லை? அதுதான் இப்போ அவங்க என்ன அவன் அதான் செய்வான். அவனுடைய இங்கே பாருங்க, அவன் கம்யூனிஸ்ட் கட்சி வரையிலும் எல்லாரும் தேசிய கொள்கை, தேசிய மொழி இந்தி என்று ஒப்புக்கொள்கிறார். அவங்க இதையும் குறிப்பிடுறாங்க. நேரு காலத்திலையும் சரி, இந்திரா காந்தி காலத்திலையும் சரி, இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வந்திருக்குது. ஆனால் ஒருபோதும் இந்த மாதிரியான நிதியை வந்து நிறுத்தந்தே கிடையாது, இப்படி அச்சுறுத்தியதே கிடையாது மாநில அரசு. அச்சுறுத்தல் இது பொய். இது வேண்டுமென்றே இல்லாத ஒரு போரை உருவாக்குவதற்கு இவர்கள் முயல்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக அவன் பணம் ஒதுக்குகிறான். இசைவு தெரிவிக்கின்றவர்கள் 40 ரூபாயோடு வாருங்கள், 60 ரூபாய் நான் தருகிறேன், இதை தனி கல்வி திட்டமாக, தனி கொள்கையாக, தனி பள்ளிக்கூடத்தில் நடத்துங்கள் என்று சொல்லுகிறான். நமக்கு என்ன வேலை? ஐயா, நான் 40 ரூபாயை கொண்டு வரவும் வேண்டாம், உன்னுடைய 60 ரூபாய் எனக்கு வேண்டவும் வேண்டாம். 100 ரூபாயும் கொடுக்க மாட்டான் அவன், 60 ரூபா தான் கொடுப்பான். இந்த 60 ரூபாயும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாம் மற்ற வேலையை பார்த்து கொண்டிருக்க வேண்டியதானே. அவன் வந்து கையை கட்டி ஒன்று சவுக்கால் அடித்து இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, பணம் தர மாட்டேன்னு நிறுத்துறாப்புல. உங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவு வருமா? அங்கேருந்து தொந்தரவு இல்லை, நிதி ஆல்ரெடி நம்மகிட்ட நிதி பற்றாக்குறை இருக்குது. அந்த நிதி அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கான நிதி தானே, நிதி பற்றாக்குறை. இந்த நிதி வந்து காலங்காலமாக வந்து, அதாவது ஆரம்ப பள்ளியில், அதாவது 6 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து எந்த விதத்தில் இடைநிற்றல் ஏற்பட்டுறக்கூடாது, அந்த கல்வியை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி. அதான் அப்படி மாற்றி அவனுடைய கல்வி திட்டத்தில் தான் அவன் வைத்திருக்கிறான். அவன் தேர்வெல்லாம் வேறு மாதிரி வைக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், அது வேறு கல்விக் கொள்கை, நம்முடையது வேறு கல்விக் கொள்கை. அவன் 8ஆவதுலாம் தேறினால்தான் மேலே போவோம் என்று சொல்கிறான். நம்ம அப்படிலாம் நிறுத்தினால் மாணவர்கள் மேலேயே வரமாட்டார்கள் என்று நம்முடைய ஆட்கள் சொல்கிறார்கள். அது வேறு. 50,000 வாத்தியார் 40,000 வாத்தியாரை வைத்துக்கொண்டு 48,000 கோடிக்கு திட்டம் போடுகின்ற ஒரு அரசாங்கம் 2,000 கோடி தரவில்லை என்பதனால் சம்பளம் போடவில்லை என்று சொன்னால் பித்தலாட்ட அரசு என்று அர்த்தம். நீ 8 லட்சம் கோடி கடன் வைத்திருக்கிறாய், இந்த 2,000 கோடி, 8,02,000 கோடி கடன் வாங்கு. அவன் போய் எதற்கு இந்திக்கு நிற்கிறாய்? அவன் இந்தியை திணிப்பான். அதான் அவனுடைய கல்விக் கொள்கை. ஆகவே காங்கிரஸும் திணித்தான், இவனும் நவோதயா காங்கிரஸ் ஏற்படுத்தியது தானே, அதில் இந்தி இல்லையா? அவனுடைய திட்டங்கள் பூராவிலையும் இந்தி இருக்கும். நாம் பொதுவாக இந்தியை எதிர்த்து போராடுவோம், சமஸ்கிருதத்தை எதிர்த்து போராடுவோம், மாநிலங்கள் அதிக உரிமை பெறுவதற்காக போராடுவோம். என்னமோ மொழிப்போர் வெடிக்கின்ற அளவுக்கு இப்பொழுது என்ன புதிதாக இந்தி வந்து விட்டது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போ ஆனால் போகிற போக்கில் வந்து அரசியல் சட்டத்துக்கு எதிராக வந்து தமிழ்நாடு அரசு இயங்குது, ரூல் ஆஃப் லாவை மீறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. எந்த அரசியல் சட்டத்திலையும் சொல்லவே இல்லை தர்மேந்திர பிரதான். இப்படியாக மக்கள் முன்னாடி பேசிட்டு போனால் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் ஒரு பாலிசி, ஒரு கொள்கை. அதெல்லாம் சொல்லவில்லை. உங்களுக்கு விருப்பம் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், கன்னடம் கற்பியுங்கள் என்று சொல்கிறார். உனக்கு ஹிந்தி தானே தெளிவா? இதெல்லாம் இல்லை, இவர் இப்படியே சொல்லியிருக்காரு. அரசியல் சட்டத்துக்கு எதிராக வந்து தமிழ்நாடு அரசு நடக்குது, அது வேறு டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து விலகி நிற்கிறாங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவனுடைய திட்டம் பூராவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை. அவனுடைய சமஸ்கிருதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை, எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் இந்த திட்டத்தில் 3வது மொழியாக இந்தி என்று சொல்லாமல் அவன் தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். இப்பொழுது பாராளுமன்றத்தில் நம்முடைய உறுப்பினர்களெல்லாம் பேச முடிவதற்கு காரணம் தாய்மொழிக்கு இங்கே உள்ள முக்கியத்துவம் தான். அதற்கு முன்பு அது கிடையாது. இப்பொழுது எல்லாருக்கும் நம்ம 2 பேர் தான் பேச தெரியும், இந்த நிர்மலா சீதாராமனும் சிதம்பரம். இப்பொழுது ஒழுங்காக தமிழில் பேசலாம், அங்கே பேசுகிறார்கள். அவனுக்கு 2 கொள்கை உண்டு. தாய்மொழிக்கு முக்கியத்துவம், இந்திக்கு முக்கியத்துவம். தாய்மொழிக்கு முக்கியத்துவம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இந்திக்கு முதன்மை கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, சமஸ்கிருதத்துக்கு முதன்மை கொடுப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் பிராமணத்துவத்தை முன்னிறுத்துகின்றவன். ஆகவே அதை செய்வான், நாம் எதிர்த்து கொண்டே இருப்போம். அது வேறு. ஆகவே ஒரு கல்வி திட்டத்தை, அவன் தேசிய கல்விக் கொள்கையை உனக்கு தேவையில்லை.
கல்வியும் மருத்துவமும் எங்களை சேர்ந்தது. இதற்குள்ளே நீ வருவதற்கு காரணம் அந்த இணை அதிகாரங்கள் அதில் இருக்கிற காரணத்தினால், கான்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற காரணத்தினால் நீ வருகிறாய். இதை நாம் எப்பொழுதும் போல் இந்த நவோதயாவை நீ நடத்திக்கொள், கேந்திரிய வித்யாலயை நீ நடத்திக்கொள். இதை நீ நடத்த முடியாது, நான் நடத்த வேண்டும். அது ஒரே ஒரு பள்ளிக்கூடங்கள், ஒரு மாவட்டத்திற்கு 1 2 அவ்வளோதான் இருக்கும். அவ்வளவுதான் அவனால் நடத்த முடியும். நாம் இதிலே ஊர்தோறும் மாவட்டந்தோறும் நடத்த வேண்டும், கட்டிடங்கள் கட்ட வேண்டும், ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். எனக்கு எதுவும் தேவையில்லை, என்னுடைய கல்விக் கொள்கை வழியாக என்னுடைய மக்கள் படித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு நம்முடைய வேலையை பார்ப்பதை விட்டுவிட்டு 3வது மொழி வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோமே தவிர இந்தியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை என்று சொன்னதுக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை. கன்னடம் படி, மலையாளம் படி, வங்காளம். அதுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்காங்கன்னா வெவ்வேறு மொழிகள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஆசிரியர் போட்டுற முடியுமான்னு கேட்குறாங்க. அவன் தானே பணம் கொடுக்குறான். அப்போ எப்படி அதுக்கான சாத்தியம்? அவன் தானே பணம் கொடுக்குறான், 60 ரூபா அவன் தானே கொடுக்குறான். உனக்கு கொஞ்சம் தானே. நம்முடைய திராவிட மொழிகளினுடைய கற்பிய என்ன குடிமொழி போய்விட்டு அதான் இன்டெரக்டா இதான் அவங்களுடைய வேண்டாம், இந்த திட்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு 40 ரூபா உனக்கு மிச்சம். இந்தியெல்லாம் திணிக்கவே முடியாது, இந்த திட்டத்தில் திணிக்க முடியாது. ஏன்னா அண்ணாமலை புரியாமல் கேட்குறார். நீங்கள் வைத்திருக்கிற தனிப்பள்ளிக்கூடங்களிலெல்லாம் இந்தியை கற்பிக்கிறீர்களே மந்திரிகள் வைத்து, இதல்ல பேச்சு. அவன் கற்பிக்கிறான், தெருவில் போகிறான், இவனா இந்த நாட்டினுடைய கொள்கை வகுப்பாளன். அது இல்லை அண்ணாமலை பேச வேண்டிய பேச்சு, அது இல்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் விடு, அவன் திட்டத்தை வைத்துக் கொள்கிறான். அது இங்கே வராது. உன் மீது இந்தி கட்டாயமாக திணிக்கப்படுவது போல, அரசு அலுவலகங்களின் வழியாக திணிக்கப்படுவது போல இந்தி உன்னுடைய பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வந்து திணிக்கப்படுகிறதா? அவனுடைய 60 ரூபாய்க்கு நீ ஆசைப்பட்டால் இது வரும். நான் சொல்லுகிறேன், 60 ரூபாய்க்கு ஆசைப்படவில்லை என்றால் எப்படி வரும்? நீ இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் 10 தரம் சவுக்கால் அடிப்போம் என்று மத்திய அரசாங்கம் சொல்லுகிறதா? வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதானே. இதில் என்ன இருக்கிறது? இது ரொம்ப எளிய ஒன்று. மொழிப்போர் வெடிக்கும். வாத்தியார்களுக்கு சம்பளம் போட முடியவில்லை. பித்தலாட்ட அரசு இது, பித்தலாட்ட அரசு. நான் சொல்லுகிறேன், அப்படி சொல்லக்கூடாது. நியாயமாக நான் அப்படி சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பித்தலாட்டமும் பொய்யும் சொல்லுகின்ற ஒருவனை எந்த சொல்லால் சொன்னால் என்ன செய்வது? தாய்மொழி கொண்டு வாங்க மும்மொழி கொள்கையிலே அப்படி ஒரு விஷயம் இருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய கேந்திரியாவிலேயோ நவோதயாவிலேயோ தமிழ் சொல்லித்தரப்படுறது கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது 75 ஆண்டு காலமாக இந்தி இருக்கிறது. இதை நீ கூட்டணியில் இருந்தபோது அண்ணா இல்லை, ஆனால் அங்கே மாநில மொழி கற்பிக்கப்படலை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதுக்கு சட்ட போராட்டம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். மற்ற மாநிலங்கள்லாம் மாநில மொழியே கிடையாது அப்படின்னு இல்லை. விடுங்க, அவ்வளோதான். நம்ம உரிமை இல்லை, நம்முடைய உரிமை பறிக்கப்பட்டிருந்தால் அந்த உரிமைக்கு போராடி அந்த இடத்துல வைப்போம். அது இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், இந்த இந்தி பூச்சாண்டியை ஆட்சிக்கு வராத காலத்தில் தான் நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும். அண்ணா காலத்தில் வரையிலும் சொல்லியிருந்தால் நியாயம். கருணாநிதி காலம், அம்மா காலம், எல்லார் காலத்திலும் நீங்கள் கூட்டணிக்குள்ளே போய்விட்டீர்கள். பிறகு கூட்டணிக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு நமக்கு முக்கிய கொள்கை என்ன? அதை மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்கணும். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றிருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்திரா காந்தி காலத்தில் அதற்கு பிறகு 8000 தடவை நீ கூட்டணி அரசியல் இருந்தாய மாநிலத்துக்கு மாற்றினாயா? 8000 தடவை இருந்தாய இந்தியை சைலன்ஸ் பண்ணினாயா? இந்தியை திணிப்பதை தடுத்தாயா? என்ன செய்தாய்? GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Charles Group presents Startup Singham, co-presented by Soho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.